வெண்முரசு. மழைப்பாடல் 11. பகுதி 3. புயலின் தொட்டில். வாசிப்பது சந்தீப். பீஷ்மர் பலபத்ரரை மட்டும் துணைக்கழைத்துக் கொண்டு தனியாகத்தான் காந்தாரத்துக்குச் சென்றார். அரச முறையாக செல்வதாக இருந்தால் கூர்ஜரம், சௌவேர நாடுகளிடம் அரசு தரவு வாங்க வேண்டும். அதற்குள் செய்தி பாரத வருஷம் முழுக்க பரவிவிடும். பீஷ்மருக்கு தூதின் வெற்றியைப் பற்றிய ஐயம் இருந்தது. காந்தாரத்திலும் பிற வடக்கு நாடுகளிலும் உடலோனமுற்றவர்கள் அரசனாக நெறிமுறைகள் ஒப்புக்கொள்வதில்லை. அஸ்தனபுரியில் திருதராஷ்டிரனை அரசனாக்க அது தடையில்லை என்று நிறுவுவதற்கான நூல்களையும் அவற்றின் வரிகளையும் விதுரனிடமிருந்து தெரிந்து கொண்டு சுவடிகளில் பிரதியும் எடுத்துக் கொண்டிருந்தார். ஆனாலும் அவராலேயே அதை முழுமையாக நம்ப முடியவில்லை. பயணம் முழுக்க பீஷ்மர் ஒரு சொல் கூட பேசாமல் மாறிவந்த நிலத்தையே பார்த்துக் கொண்டிருந்தார். சப்தசிந்துவின் நீர்பெருகிச் சுழித்த ஆறுகளையும் அவற்றைச் சூழ்ந்து கிடந்த அறுவடை முடிந்த சேற்று வயல்களையும் எருமைகள் நிழல்களாக சூழ்ந்த சிற்றூர்களையும் அவர்கள் தாண்டிச் சென்றனர். மூலத்தான நகரியிலிருந்து சிபி நாட்டுப் பாதையில் சென்று மேலும் தென்மேற்காக திரும்பினர். மண்ணின் நீர்வளம் முழுமையாகவே மறைந்தது. கிராமங்கள் ஆங்காங்கே தெரிய பிற இடங்களில் புல்பரவிய செந்நிறமான வீண்நிலம் விரிந்திருந்தது. கழுதைகளும் வண்டிகளும் செல்லும் வணிகப் பாதையில் ஒரு யோஜனை தூரத்துக்கு ஒருமுறை குடிநீர் தொட்டிகளும் குதிரைகள் நீரருந்தும் சிறிய குளங்களும் அமைக்கப்பட்டிருந்தன. அவற்றை நடத்தும் குடும்பமும் அருகே வாழ்ந்தது. அவ்வழிச் செல்பவர்கள் அனைவரும் அவர்கள் வைத்திருந்த குடத்தில் ஒரு செம்பு நாணயத்தை போட்டுவிட்டுச் செல்ல வேண்டுமென விதியிருந்தது. பீஷ்மரும் பலபத்ரரும் அங்கே புல்லரிசிக்கூழ் அருந்திக் கொண்டிருந்தபோது மெலிந்து வளைந்த ஒருவன் அவர்களை நோக்கி வந்து, வணங்குகிறேன் வீரரே. நான் இப்பகுதியில் புகழ்பெற்ற வித்யுதத்தன் என்னும் பிராமணன். என்னை அனைவரும் இப்பகுதியின் வழிகளையும் ஊர்களையும் உள்ளங்கை போல அறிந்தவன் என்று சொல்கிறார்கள் என்றான். பீஷ்மர் சிரித்து, உங்கள் உள்ளங்கையில் இரு பெரும் ரேகைகளும் சேர்கிறதா இல்லையா என்று சொல்லுங்கள் பிராமணரே என்றார். வித்யுதத்தன் திகைத்து, சேர்க்கிறது என்றபின் தன் கையைப் பார்த்து, சேரவில்லை என்றான். பீஷ்மர் புன்னகையுடன், இதைப் போலத்தான் வழிகளையும் அறிந்திருக்கிறீர் இல்லையா என்றார். வித்யுதத்தன் வணங்கி, வீரரே, நீங்கள் நூலறிந்த க்ஷத்திரியர் என நினைக்கிறேன். எனக்கு நூலறிவு இல்லை. என்னை பிராமணன் என்று என் அன்னை ஓரளவுக்கு உறுதியாகச் சொன்னதனால் நான் அதை நம்புகிறேன். ஆனால் எனக்கு நெருப்புரிமையும் சொல்லுரிமையும் இல்லை. இங்கு வருபவர்களை நலம் வாழ்த்தி வாழ்கிறேன். இது கோடை காலத்தின் முடிவு. இனிமேல் வணிகர்கள் வரமாட்டார்கள். தாங்கள் எனக்கு அளிக்கும் நாணயங்களைக் கொண்டு நானும் என் குடும்பமும் அடுத்த சில மாதங்களைக் கழிப்போம் என்றான். சரி வாரும் என்றபடி பீஷ்மர் எழுந்து தன் குதிரையை அவிழ்த்தார். அது உடலைச் சிலிர்த்து பெருமூச்சு விட்டபடி அவர்மேல் தன் நீளமுகத்தை தேய்த்தது. பீஷ்மர் தன் குதிரையில் ஏறிக்கொண்டார். நாங்கள் செல்ல வேண்டிய ஊர் காந்தார நகரி என்றார் பீஷ்மர். ஆம், இம்மலைகளுக்கு அப்பால் காந்தார நகரி மட்டுமே உள்ளது. அதற்கப்பால் நிஷாதர்கள் வாழும் பெருமணல் நிலம். அங்கே உயிர்களே இல்லை என்று வித்யுதத்தன் சொன்னான். இங்கிருந்து ஒரு இயற்கையான பாதை உள்ளது. கிருதயுகத்தில் மண்வெடித்து உருவானது அது. அதன் வழியாகச் சென்றால் 20 யோஜனை தொலைவை குறைத்துக் கொள்ள முடியும். வணிகர்கள் அதன் வழியாகச் செல்ல முடியாது. நீங்கள் பொதிகள் இல்லாமல் இருக்கிறீர்கள். நீங்கள் செல்லலாம் என்றான் வித்யுதத்தன். நான் அவ்வழியைக் காட்டுகிறேன். அந்தக் குதிரை மேல் ஏறிக்கொள் என்று பீஷ்மர் பலபத்ரரின் குதிரையைக் காட்டினார். வித்யுதத்தன், நான் மிருகங்களை அஞ்சுபவன். அவற்றுக்கு பிராமணர்களும் பிறரும் ஒன்றுதான். அறிவற்றவை என்றபடி ஏறிக்கொண்டான். அதிக எடை ஏறியதை விரும்பாத குதிரை பர் என்று ஒலி எழுப்பி குஞ்சுமயிரை குலைத்துக் கொண்டது. செல்வோம் என்றான் வித்யுதத்தன். இந்த வீண்நிலத்தைத் தாண்டினால் வறண்ட மலை நிலம் வரும். அதற்கப்பால் பாழி. அதன் வழியாக நேராகச் செல்ல வேண்டியதுதான். பீஷ்மர், நீரும் வந்து வழிகாட்ட முடியுமா என்றார். வித்யுதத்தன் பதறி, நானா? நான் எப்படி? எனக்கு இங்கே குடும்பம் இருக்கிறது. அத்துடன் மலைநிலம் முழுக்க லாஷ்கரர் வாழ்கிறார்கள்.
அவர்கள் 100 தலைமுறை காலமாக ஆறலைக்கல்வர்களாக வாழ்பவர்கள். ஏனென்றால் மலையில் எலி வேட்டை தவிர வேறு தொழிலே இல்லை. முதலில் மனிதர்களைக் கொல்வார்கள். அதன் பின்னர்தான் அவர்களிடம் கொள்ளையடிக்க முடியுமா முடியாதா என்று சிந்திக்க ஆரம்பிப்பார்கள். பீஷ்மர் புன்னகை செய்து, என்னை நீர் நம்பலாம் என்றார். நம்புகிறேன். ஆனால் அதைவிட நான் என்னையும் என் அறிவையும் நம்புவதல்லவா மேல். உங்களை எனக்கு சற்று முன்னர்தான் தெரியும். என்னை நான் பிறந்தது முதலே தெரியும் என்றான் வித்தியதத்தன். பீஷ்மர் சிரித்தார். கூழாங்கற்கள் நிறைந்த சாலையில் குதிரை குழம்புகள் அம்புகளைத் தீட்டுவது போல ஒலித்தன. அந்நிலத்தில் நிறைந்திருந்த அமைதியில் தொலைதூரத்தில் அவ்வோசை மறுபிறப்பு கொண்டு திரும்பி வந்தது. தொடுவான் வரை விரிந்து காய்ந்த புல் மண்டை கிடந்த வீநிலத்திற்கு அப்பால் சுட்ட செங்கற்களாலான ஒரு கைவிடப்பட்ட ஊர் தெரிந்தது. பீஷ்மர் குதிரையை நிறுத்தி, அது என்ன? பெரிய ஊர் போலிருக்கிறதே. கைவிடப்பட்டிருக்கிறது. யாருடைய ஊர் அது என்றார். அது இறந்தவர்களின் நகரம் என்றான் வித்தியதத்தன். மிருதஜநகரம் என்று சொல்வார்கள். அங்கே சுயபுத்தி உடைய எவரும் செல்வதில்லை. பீஷ்மர் குதிரையை திருப்பி, அதை பார்த்துவிட்டுச் செல்வோமே என்றார். வித்தியதத்தன் அச்சத்துடன், அதையா? நான் சொல்வதை கேளுங்கள். அங்கு எவரும் செல்வதில்லை. அங்கே இறந்தவர்கள் வாழ்கிறார்கள் என்றான். குதிரையின் கடிவாளத்தைப் பற்று முயன்றபடி அங்கே செல்வது தற்கொலை போல. சொல்வதைக் கேளுங்கள் என்றான். இறந்தவர்களுடன் உரையாடுவது நல்லது அல்லவா என்று பீஷ்மர் குதிரையை தட்டியபடி சொன்னார். பின்னால் பலபத்ரரின் குதிரையும் பெருநடையில் வந்தது. அப்படியென்றால் என்னை இறக்கிவிட்டு விடுங்கள். நான் இங்கேயே நின்று கொள்கிறேன். என் குழந்தைகளுக்கு வேறு தந்தை இல்லை. பிராமணப் பெண்கள் மறுமணம் புரிய ஊரார் அனுமதிக்க மாட்டார்கள் என்று வித்தியதத்தன் கூவியபடியே வந்தான். பீஷ்மர், அஞ்ச வேண்டாம் பிராமணரே, உங்களுக்கு உரிய உதகக்கிரியைகளை செய்யாமல் நாங்கள் செல்லப் போவதில்லை என்றார். அந்த இடத்தில் இருந்து சில ஆண்டுகளுக்கு முன்னர்தான் மக்கள் கிளம்பிச் சென்றிருக்க வேண்டுமென்று தோன்றியது. 5 நிவர்த்தன நீளமும் அதேயளவு அகலமும் கொண்ட நகரம் அது. முதலில் பெரிய கோட்டை ஒன்று நகரைச் சூழ்ந்திருந்தது. அது சுட்ட செங்கற்களால் கட்டப்பட்டு மேலே மண்ணாலான கட்டுமானம் கொண்டதாக இருந்திருக்கலாம். மண்கோட்டை கரைந்த பின் செங்கல் அடித்தளம் மட்டும் எஞ்சியிருந்தது. 5 அடி அகலம் கொண்ட அடித்தளம் அந்தக் கோட்டை எப்படியும் 15 அடி உயரம் கொண்டிருக்கும் என்ற எண்ணத்தை உருவாக்கியது. கோட்டைக்குள் அரண்மனைக் கோட்டை தனியாக இருந்தது. அரண்மனையின் அடித்தளம் 12 அடி உயரத்தில் மண்கொட்டை மேடாக்கிய இடத்தில் அமைந்திருந்தது. அங்கிருந்த நகரத்தின் வீடுகள் முழுக்க சுட்ட செங்கற்களால் அடித்தளமும் முதற்தளமும் அமைக்கப்பட்டு மேலே மரத்தாலான எடுப்புகள் கொண்டவையாக இருந்திருக்கலாமென்று தோன்றியது. அவை முழுக்க எரிந்தெழுந்து மழையில் கரைந்து மறைந்திருக்க சுட்ட அடித்தளங்களும் பாதி இடிந்த அடிச்சுவர்களும் மட்டும் எஞ்சியிருந்தன. அவை செந்நிறச் சதுரங்களாக மாபெரும் வேள்வி ஒன்று நடந்தபின் கைவிடப்பட்ட எரிகுளங்கள் போலிருந்தன. பீஷ்மர் குனிந்து அச்செங்கற்களை தொட்டுப் பார்த்தார். மிக உறுதியான கற்கள் அவை என்று தெரிந்தது. தரை முழுக்க உடைந்த மண்பானைகளின் ஓடுகள் கால்களில் நொறுங்கின. கச்சிதமாக நூல் வைத்து கட்டப்பட்ட கட்டடங்கள் நேரான தெருக்களின் இருமருங்கிலும் இருந்தன. அரண்மனை கோட்டைக்குள் இருந்த கட்டடங்களின் அடித்தளங்கள் 4 அடி அகலம் கொண்டிருந்தன. அப்படியென்றால் அவை 3 அடுக்காவது கொண்டிருக்க வேண்டும். செங்கல்லால் ஆன படிகள் இடிந்து கிடந்தன. இங்கு போர் அல்லது பெருவெள்ளம் வந்திருக்கிறது என்று நினைக்கிறேன் என்றார் பீஷ்மர். இந்நகரத்தை ஆண்டவர்கள் எங்கு சென்றார்கள்? வித்தியதத்தன், தெரியவில்லை வீரரே என்றான். உள்ளங்கை போல அனைத்தையும் அறிந்தவர் நீர். 100 ஆண்டு கால வரலாறு தெரியாது என்கிறீர் என்று பீஷ்மர் புன்னகை செய்தார். 100 ஆண்டு காலமா? வீரரே, இந்த இடம் திரேதாயுகத்துக்கும் முன்னரே இப்படியே இருக்கிறது. இங்கே சில பழங்குடிப் பாடகர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் 1000 வருட காலம் பழைய பாடல்களையும் குலவரலாற்றையும் நினைவில் வைத்திருக்கிறார்கள். அவர்களின் 1000 வருடம் பழமையான பாடல்களிலேயே இந்த இடம் 1000 வருடங்களுக்கு முன்னரே கைவிடப்பட்டு கிடக்கும் இறந்தவர்களின் நகரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பீஷ்மர் வியப்புடன் வித்தியதத்தனை பார்த்தார்.
அவன் பொய்ச் சொல்கிறான் என்று தோன்றவில்லை. அச்சமும் பதற்றமுமாக அவன் உடல் நடுங்கிக் கொண்டிருந்தது. பதறும் குரலில், இங்கே பொன்னும் வெள்ளியும் கிடைப்பதாக சிலர் சொன்னார்கள். ஆனால் இங்கே வந்து அவற்றைத் தோண்டிப் பார்த்தவர்கள் அனைவருமே பித்தர்களாக ஆகிவிட்டனர். அவர்கள் எதைக் கண்டு அஞ்சினார்கள் என்று தெரியவில்லை. ஆனால் சித்தம் கலங்கி பேச்சிழந்து அலைந்தார்கள். ஊரில் முதியவர் ஒருவர் இப்போதும் பித்தனாக இருக்கிறார். மெதுவாக அந்த இடத்தின் தொன்மையை பீஷ்மர் உணரத் தொடங்கினார். அங்கே ஒவ்வொன்றும் முற்றிலும் வேறுபட்டிருந்தன. சதுரமான மையச்சதுக்கத்தில் கார்த்தூன் ஒன்று நீளமான நிழலுடன் நின்றிருந்தது. வீடுகளில் எல்லாம் களஞ்சியங்களும் நீர் நிறைத்து வைக்கும் தொட்டிகளும் இருந்தன. அனைத்து கட்டடங்களுடனும் ஒட்டியது போல சிறிய கிணறுகள். அன்று ஆறு மேலும் அருகே ஓடியிருக்கலாம். நீர் வழிந்தோடுவதற்கான ஓடைகள் செங்கல்லால் அமைக்கப்பட்டு நகர் முழுக்க வளைந்து சென்றன. பின்காலை நேரத்து வெயில் இடிபாடுகள் மேல் பறவை நிழல்களை சரித்திருக்க யுகயுகமாக எதையோ சொல்ல முயல்வது போலிருந்தது அந்த இடம். பீஷ்மர் சுற்றி நடந்து சென்றார். காய்ந்த முட்செடிகளிலிருந்து விதைகள் அவரது காலில் ஒட்டிக்கொண்டன. அவர் நடந்த ஒலி அப்பகுதியில் நிறைந்திருந்த அமைதியில் ஒலித்தது. நீள்சதுர வடிவமான பெரிய குளம் ஒன்றைக் கண்டு நின்றார். அதற்கு நீர் வருவதற்கான பாதை அப்பால் தெரிந்தது. அப்போதும் அதில் 3/4 பங்கு நீர் நிறைந்திருந்தது. இரவில் அங்கே ஓநாய்கள் வந்து நீர் அருந்துகின்றன என்பதை நீர் விளிம்பின் காலடித்தடங்கள் காட்டின. வெளிக்கோட்டைக்கு அப்பால் விரிந்து கிடந்த காய்ந்த புல் பரவிய நிலத்தில் காற்று அலையலையாக ஓடிக்கொண்டிருந்தது. அங்கே ஒற்றையடிப்பாதை ஒன்று செல்வதை பீஷ்மர் கண்டார். இங்கே யார் வருகிறார்கள் என்றார். புதைகுழிகளைத் தோண்டித் திருடுபவர்கள். ஆனால் அவர்கள் அதிக நாள் வாழ்வதில்லை. இங்கே இறந்தவர்கள் வாழ்கிறார்கள். அவர்கள் திருட வந்தவர்களை விடுவதில்லை என்று வித்திதத்தன் சொன்னான். பீஷ்மர் அந்த பாதை வழியாகச் சென்றார். வீரரே, அப்பகுதி இந்நகரின் இடுகாடு. நான் இங்கேயே நின்று கொள்கிறேன் என்றான் வித்திதத்தன். இடுகாட்டுக்குச் சென்றால் பிராமணன் குளித்தாக வேண்டும் அல்லவா? ஆனால் பலபத்ரரும் பீஷ்மர் பின்னால் சென்றபோது நான் எப்படி இங்கே தனியாக நிற்பது என்றபடி அவனும் பின்னால் வந்தான். எதையும் தொடாதீர் வீரரே என்று கூவினான். அந்தப் புல்லிலத்தில் ஆங்காங்கே குழிகள் வெட்டப்பட்டு மண் வெளியேறி கிடந்தது. பீஷ்மர் ஒரு குழிக்குள் சென்று குனிந்து நோக்கினார். பெரிய தாழி ஒன்று உள்ளே தெரிந்தது. விளிம்பு வட்டம் குயவனின் சக்கரம் இல்லாமல் கையால் செய்யப்பட்டது போல் ஒழுங்கற்று இருந்த கனமான தாழி. அது திறந்திருந்தது. திருடர்கள் என்று வித்திதத்தன் சொன்னான். பீஷ்மர் உள்ளே பார்த்தபோது ஒரு மண்டையோடும் சில எலும்புகளும் அடியில் கிடப்பதைக் கண்டார். பீஷ்மர் குனிந்தபோது வித்திதத்தன், வீரரே வேண்டாம் என்றான். பீஷ்மர் உள்ளே கையை விட்டு அந்த எலும்புகளில் ஒன்றை எடுத்துப் பார்த்தார். மிகத் தொன்மையான எலும்பு அது. உயிர்த்தன்மையை இழந்து எடையற்ற சுண்ணாம்பு மட்டுமாக ஆகியிருந்தது. அழுத்தியபோது எளிதாக உடைந்தது. உள்ளே கைவிட்டு அங்கிருந்த சிறிய பொருட்களை வெளியே எடுத்துப் பார்த்தார். களிமண்ணாலான சிறிய சிலைகள். முழங்காலைக் கட்டிக்கொண்டு அமர்ந்திருக்கும் தலையுறை அணிந்த மனிதர்கள். நின்று கொண்டிருக்கும் 2 மாடுகள். ஒரு சிறிய நாய். பொன்னும் வெள்ளியும் இருந்திருக்கும். அவற்றை திருடிச் சென்றிருப்பார்கள் என்றான் வித்திதத்தன். ஆனால் அவர்கள் வாழப்போவதில்லை. இங்கே புதைக்கப்பட்டிருக்கும் மூதாதையின் ஆத்மாவும் அவர்களுடன் சென்றிருக்கும். பீஷ்மர் அவற்றை மீண்டும் உள்ளே போட்டுவிட்டு, இந்த நகரைப் பற்றி ஏதேனும் தெரிந்த எவரையாவது சந்திக்க முடியுமா என்றார். வீரரே, நான் உறுதியாகச் சொல்கிறேன், இங்கே இந்த ஊரைப் பற்றியோ இதேபோன்று இப்பகுதியில் இருக்கும் 18 நகரங்களைப் பற்றியோ ஒரு வரியேனும் அறிந்த எவரும் இங்கில்லை என்றான் வித்திதத்தன். எப்படி ஒரு வரலாறு முழுமையாகவே அழிய முடியும் என்றார் பீஷ்மர். வீரரே, இங்கே வாழும் மக்களெல்லாம் 1000 வருடங்களுக்குள் கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே வந்து குடியேறியவர்கள். நாங்கள் வரும்போதே இங்கே வாழ்ந்தவர்கள் இந்த இடங்களை விட்டுவிட்டுச் சென்றிருந்தார்கள் என்றான் வித்திதத்தன். நீங்கள் இப்பகுதியிலேயே தங்கி வருடக்கணக்காக ஆராய்ந்தால் கூட இதைவிட அதிகமாக ஏதும் தெரிந்து கொள்ள முடியாது. மீண்டும் குதிரையில் ஏறிக்கொண்டு கிளம்பிய போது வித்திதத்தன் 3 முறை கைகளைத் தட்டினான்.
என்ன செய்கிறீர் என்றார் பீஷ்மர். இங்கு வந்தால் இப்படிச் செய்ய வேண்டும். நம் கைகளை மும்முறை தட்டி நாம் எதையும் கொண்டு செல்லவில்லை என்று இங்கே தாழிகளில் துயிலும் மூதாதையருக்கு செய்தி சொல்ல வேண்டும். பீஷ்மர் புன்னகையுடன் தாடியை தடவிக்கொண்டார். மதியம் தாண்டிய பின்புதான் அவரால் சிந்தனையில் இருந்து வெளிவர முடிந்தது. இதுதான் சப்த சிந்துவிலும் கங்கையிலும் வாழும் அனைவருடைய மூதாதையரும் வாழ்ந்த இடம் என நினைக்கிறேன் என்றார். சூதர்களின் கதைகளில் துவாபர யுகத்திற்கு முன்பு சத்தியயுகத்தில் மூதாதையர் இறப்பதையில்லை என்றும் அவர்கள் முதுமையால் குருதி இழந்து உலர்ந்து சுருங்கியதும் பெரிய தாழிகளில் வைத்து மண்ணுக்குள் இறக்கி விடுவார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. பலபத்ரர், ஆம், என் பாட்டியும் அவ்வாறு கதைகள் சொல்லியிருக்கிறாள். மூத்துச் சுருங்கிய மூதாதையர் உணவுண்ணுவதையும் நிறுத்திவிடுவார்கள். தவழும் குழந்தைகள் போல ஆகி பாவைகளுடன் விளையாடிக் கொண்டிருப்பார்கள். அந்தப் பாவைகளுடன் அவர்களை மண்ணுக்குள் வைப்பார்கள் என்றார். பீஷ்மர், அவ்வழக்கம் இன்றும் தட்சிண பாரத்தில் இருக்கிறது. திருவிடத்திலும் அப்பால் தமிழ்நிலத்திலும் இன்று கூட சீருடன் மறைந்த மூதாதையரை தாழிகளில்தான் வைக்கிறார்கள் என்று பயணிகள் சொல்கிறார்கள். இங்கும் அங்கும் மட்டுமே தாழிகள் கிடைக்கின்றன என்றார். பலபத்ரர், நாம் கற்கும் ஒவ்வொரு தொல்புராணமும் மேலும் தொன்மையான சில புராணங்களை ஆதாரமாகக் கொண்டது என்று சொல்லும். நம்முடைய புராணங்களுக்கு தொடக்கம்தான் என்ன என்று ஒருமுறை என் ஆசிரியரிடம் கேட்டேன். நம் சம்ஸ்கிருதிகள் எல்லாம் சிதல் புற்றுக்களைப் போல முளைத்தெழுந்தவை என்று அவர் சொன்னார். ஓரிடத்தில் ஒன்று அழிந்தால் இன்னொரு இடத்தில் இன்னொன்று முளைக்கும். வளர்ப்பவை உண்டு, தேய்ப்பவை உண்டு. அவற்றை உருவாக்கும் சிதல்கள் மண்ணுக்கு அடியில் எங்கோ வாழ்கின்றன. ஒவ்வொரு புற்றும் கடலில் எழும் சிறு குமிழி போலத்தான் என்றார் சிரித்தபடி. அஸ்தினாபுரி ஒரு குமிழி, மாளவமும் வேசரமும் குமிழிகள், அப்பால் திருவிடமும் தமிழகமும் குமிழிகள் என்றார். பீஷ்மர் சிரித்து, பெரிய குமிழி சிறியவற்றை இழுத்து மேலும் பெரிய குமிழியாக ஆகும் தன்மை கொண்டிருக்கிறது என்றார். பலபத்ரரும் உரக்கச் சிரித்தார். எதிரே பாதை வற்றிப்போன நதி போன்ற ஒரு பள்ளத்துக்குள் நுழைந்தது. வித்திதத்தன், இதுதான் நான் சொன்ன பாதை. இது 20 யோஜனை தூரமுள்ளது. மறுபக்கம் பெரிய வறண்ட நிலம் வரும். வறண்ட மலைகள் நடுவே ஒரே பாதைதான் இருக்கும். வழுதவர வாய்ப்பே இல்லை என்றான். நான் உங்களை அந்த எல்லை வரை கொண்டு விடும்போது நீங்கள் எனக்கு வணக்கப் பணம் மட்டும் அளித்தால் போதும். சிவந்த மண்ணும் சரளைக் கற்களும் குவிந்து கிடந்த பாதையில் குதிரைகள் பெருநடையிட்டுச் சென்றன. இந்த எல்லைக்கு அப்பால் காந்தாரம் இருக்கிறது என்பது நம்பிக்கை. ஆனால் இங்கே எல்லைகள் என ஏதும் இல்லை. ஏனென்றால் சுங்கம் இல்லை என்றான் வித்திதத்தன். பலபத்ரர் புன்னகை செய்து, பொருளியல் தரிசனம் ஒன்றைச் சொல்லிவிட்டீர் வித்திதத்தரே. எல்லை இல்லாததனால் சுங்கம் இல்லை என்றுதான் நான் சொல்லியிருப்பேன் என்றார். வித்திதத்தன் வணங்கி, கல்வியறிவில்லை என்றாலும் நான் சிறப்பாகப் பேசுவேன் என்று என் ஊரில் சொல்கிறார்கள் என்றான். காந்தாரத்தை இப்போது ஆளும் அரசனைப் பற்றி வணிகர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று பீஷ்மர் கேட்டார். வீரரே, விஷ்ணுவில் இருந்து பிரம்மா பிறந்தார். பிரம்மாவிலிருந்து சந்திரன், சந்திரனில் இருந்து புதன், புரூரவஸ், ஆயுஷ், நகுஷன், யயாதி என்று நீண்டு வந்த வம்சத்தில் வந்தவர் துர்வசு. துர்வசுவின் மைந்தர் வர்க்கன். வர்க்கனின் மைந்தர் கோபானு. அவரது குலவரிசை திரைசானி, கரந்தமன், மருத்தன், துஷ்யந்தன், வரூதன் என்று நீள்கிறது. வரூதனின் மைந்தரான காண்டீரன் காந்தாரன் என்னும் மாமன்னரைப் பெற்றார் என்றான் வித்திதத்தன். காந்தாரருக்கு 5 மைந்தர்கள் பிறந்தனர். மூத்தகுலம் காந்தாரகுலமாக ஆகி இந்த மண்ணை ஆள்கிறது. பிறநால்வர் சேரர், சோழர், பாண்டியர், கோலர் என்று சொல்லப்பட்டார்கள். அவர்கள் இங்கிருந்து கிளம்பி தட்சிணத்தை அடைந்து அங்கே எங்கேயோ நாடாள்கிறார்கள் என்று வித்திதத்தன் தொடர்ந்தான். இது புதிய புராணமாக இருக்கிறதே. தமிழ் மன்னர்கள் இங்கிருந்தா சென்றார்கள் என்றார் பலபத்ரர். பீஷ்மர், அது அக்னி புராணத்தில் உள்ள செய்திதான் என்றார். பலபத்ரர் வியந்து நெடுநேரம் சொல் மறந்துவிட்டார். பின்பு, இந்த தொல்லிலத்தின் வரலாற்றை என்றாவது எவராவது எழுதிவிட முடியுமா என்ன என்றார். நீர் சொன்னதுதான் உவமை. குமிழிகளைக் கொண்டு இதன் வரலாற்றை எழுத முடியாது.
அடியில் வாழும் அழிவற்ற சிதல்களைப் பற்றி எழுத வேண்டும். பலபத்ரர் பெருமூச்சு விட்டார். அதன்பின் அவர்கள் பேசவில்லை. அந்தப் பாதை சுருள் சுருளாகச் சென்று கொண்டே இருந்தது. மாலையில் ஓர் ஓடைக்கரையை அடைந்தனர். அங்கே அவர்கள் இளைப்பாறினர். பீஷ்மர் அங்கிருந்த புதர்களுக்குள் சென்று நாணலை பீத்து வீசி 4 முயல்களை வேட்டையாடிக் கொண்டு வந்தார். கற்களை உரசித் தீ உண்டு பண்ணி அவற்றைச் சுட்டு உணவருந்திய பின் அங்கேயே இரவு துயின்றனர். மறுநாள் காலை வெயில் விரியத் தொடங்கிய போது அந்தப் பாதையின் மறுமுனை வந்தது. வீரரே, இதோ இதற்கு அப்பால்தான் காந்தாரத்தின் பாலை நிலம் தொடங்குகிறது என்றான் வித்திதத்தன். என்னை அனுப்பினீர்கள் என்றால் நான் நடந்தே சென்று சேர்ந்து விடுவேன். எனக்கு நல்லூழ் இருந்தால் வழியில் கழுதை மேல் செல்லும் வணிகர்களைப் பார்ப்பேன். வித்திதத்தன் மேலும் பணம் கேட்டு கெஞ்சும் மனநிலையை உருவாக்கிக் கொண்டு, இத்தனை கடினமான பயணத்தை நான் என் வறுமையால் மட்டுமல்ல தங்கள் நலன் கருதியும்தான் செய்கிறேன் என்றான். ஆனால் பலபத்ரர் அளித்த 5 பொற்காசுகளைக் கண்டதும் அவனுடைய வாயும் கண்களும் நிலைத்துவிட்டன. நிமிர்ந்து, தேவா, இது பொன் அல்லவா? பொன்னேதானா என்றான். ஆம், பொன்தான் என்றார் பலபத்ரர். எனக்கா? நான் வேறு ஏதாவது கடினமான பணிகள் செய்ய வேண்டுமா? கண்களில் தந்திரத்துடன் உளவுப் பணிகளைக் கூட நான் செய்வேன் என்றான். பீஷ்மர் புன்னகையுடன், நீர் இதுவரை செய்த பணிக்காகத்தான் இந்த பணம். சென்று வாரும் என்றார். பலபத்ரர், செல்லும் வழியில் எவரிடமும் பொன் இருப்பதைப் பற்றிச் சொல்லாதீர். யவன வணிகர்கள் தந்த பொன் என்று மட்டும் ஊரில் சொல்லும் என்றார். பீஷ்மர் குதிரையை காலால் தட்ட அது கால் தூக்கிக் கனைத்த பின் பாய்ந்து சரிந்த நிலத்தில் ஓடியது. அதன் கால்பட்டு சிதறிய உருளைக்கற்களும் கூடவே ஓடின. பலபத்ரர் தன் குதிரையைத் தட்டி அந்தச் செந்நிறமான தூசுப்பரப்புக்குள் நுழைந்தார். இந்த வாசிப்பை கேட்டதற்கு நன்றி.